தரங்கட்ட வேலையை செய்யாதே நீ சுமந்திரன். நீர் இருப்பதை விட சாகலாம். உன்னை போன்றவர்களால் தான் வடகிழக்கு மக்களுக்கு பெரும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஜனாதிபதி சட்டத்தரணி எனும் பிச்சை, அந்த பிச்சையை அன்றைய ஜனாதிபதி போட்டார். எனவே இந்த ஜனாதிபதியிடம் ஏதாவது கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவே நான் கருதுகிறேன். நீங்கள் சிங்கள பெண்ணோட பகலிலே நாட்காலிலே சிங்கள பெண்களோடு பேசுகிறீர்கள். உங்களுக்கு முடியுமா இந்த நாட்டில் ஜனநாயகத்தையும் தமிழ் மக்களுக்கும் குரல் கொடுப்பதற்கு? முட்டாள் ஜனாதிபதி சட்டத்தரணி நீ, உன்னால் என்ன செய்ய முடியும்? உன்னை போல் கோழைகள் இருக்கும் வரை மக்கள் அநியாயமாக கஷ்டப்பட போகின்றார்கள். உங்களுக்கு தேவையான போது இந்த நாட்டிற்கும் சிங்கள தலைவர்களை கல்வி குடிப்பீர்கள் அல்லது நக்கி பிளப்பீர்கள். ரெண்டு பக்கம் நீங்கள், அதுதான் உங்களுடைய தொழில். அன்று நீங்கள் 2015ஆம் ஆண்டு சுதந்திரம் உங்களுக்கு இருந்ததா? கிடையாது. நாளைய தினம் இலங்கையின் தேசிய சுதந்திர தினம் கொண்டாடப்படவிருக்கின்றது. இந்த நிலையில் வடக்கில் இருக்கின்ற தமிழரசு கட்சி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், குறிப்பாக சுமந்திரன் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நாளைய தினம், நாளை இந்த சுதந்திர தினம் ஒரு கரி நாள் ஆக அனுஷ்டிக்கிறதுக்கு தயாராகி இருக்கிறார்கள். ஆகவே இந்த சுதந்திர தினத்தை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்றுதான் பொருள். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக ஏறிவர்கள் அதை நிராகரிக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. தமிழர்களுக்கான சுதந்திரம் கிடைத்த பின்பு தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தாலும் இந்த நாட்டில் உள்ள தலைவர்களாலும் பல இடையூறுகள் நடைபெற்றன. இருந்தபோதும் இது ஆங்கிலேயர் கொடுத்து சென்ற சுதந்திரம் எங்களுக்கு, அது முக்கியமானது. ஆகவே இவ்வாறான நிலையிலே இன்று இவர்கள் கரிநாளும் சிவப்பு நாளுமாக கூறும் சுமந்திரன் கூட்டம், இதை முட்டாள் சட்டத்தரணி கூறும் கூட்டம், இந்த கூட்டங்கள் கூறும் இதே வார்த்தை தான் 2015ஆம் ஆண்டு இந்த சுமந்திரன் பாராளுமன்றத்திற்கு இருந்தபோது அவருடைய கட்சியின் தலைவர் சம்பந்தனும் இணைந்துதான் சிங்கக்கொடி ஏற்றினார்கள். அப்போதெல்லாம் இவர்களுக்கு நல்லம். அப்போது மாற்றி செய்தது யார்? இந்த நாட்டை தமிழர்களா? இல்லை, கிடையாது. மைத்திரிபால சிறிசேனும் ஒரு முட்டாள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார், இனவாதி. அதே போல் ரணில் விக்ரமசிங்கே தமிழகத்தின் துரோகி. இவர்கள் இருவருமே ஜனாதிபதியும் பிரதமரும் தமிழர்களுடைய வாக்குகளால் ஜனாதிபதியாகி பிரதமராகினவர்கள் எந்த விதமான தமிழர்களுக்கு நன்மையும் செய்யவில்லை. இவர்கள் எந்த விதமான அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்யப்படவில்லை. அவசர கால சட்டம் எடுக்கப்படவில்லை. அதே போல் விடுதலை புலிகளுக்கு எதிராக கொண்டு வந்தார்கள் பயங்கரவாத தடை சட்டம் என்று, அந்த சட்டமும் எடுக்கப்படவில்லை. ஆகவே அவ்வாறான நேரத்திலும் இவர்கள் ஆதரவு அளித்தார்கள். 2015ஆம் ஆண்டு சம்பந்தன் தான் முன்னணியில் போய் நின்றார். அப்போது பின்னால் அவருடைய நாய்க்குட்டிகள் சிலவும் சென்றன. அவைகளை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். எனவே அப்போது உங்களுக்கு முடியுமாக இருந்தால், அந்த சுதந்திர தினம் சரியானது என்று கூற முடியுமாக இருந்தால், இப்போது உங்களுக்கு ஏன் முடியாது? காரணம், அதுக்கு பின்னால் சென்றதால் தான் சுமந்திரனுக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி எனும் பிச்சை, அந்த பிச்சையை அன்றைய ஜனாதிபதி போட்டார். எனவே இப்போது அவர்களுக்கு கிடைப்பதற்கு ஒன்றும் இல்லை, பெறுவதற்கும் எதுவும் கிடையாது. எனவே இந்த ஜனாதிபதியிடம் ஏதாவது கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவே நான் கருதுகிறேன். இவர் சொல்றாருன்னு சொல்லி நாளைய தினத்தை கரி நாளா பார்க்கணுமா, இல்லாட்டி என்ன மாதிரி இப்ப மக்களுக்கு சுதந்திரத்தை கொண்டாடக்கூடிய சூழல் இருக்கா நாட்டில்? இல்லை, உண்மையாகவே மக்களுக்கு சுதந்திரம் இல்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அதை கூறுவது யார், ஏன், எப்போது, எதற்காக, இவைதான் இருக்க வேண்டும். அதை கூறுவதற்கு சுமந்திரனுக்கு அருகதை இருக்கின்றதா? தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதற்காக நீங்கள் கரிநாள் என்று கூறுகிறீர்களா? அப்படியே உன்னுடைய மகன் திருமணம் செய்திருப்பது யாரை? தமிழ் பெண்ணையா? நீங்கள் சிங்கள பெண்ணோட பகலிலே நாட்காலிலே சிங்கள பெண்களோடு பேசுகிறீர்கள், இரவிலே கட்டிலே சிங்கள பெண்களோடு உருவ வைத்துக் கொள்ளும். உங்களுக்கு முடியுமா இந்த நாட்டில் ஜனநாயகத்தையும் தமிழ் மக்களுக்கும் குரல் கொடுப்பதற்கு? எனக்கு முடியும். நான் திருமணம் செய்திருப்பது தமிழ் பெண். நீ உன் மகனை கூட சரியாக வளர்க்க முடியாத முட்டாள் ஜனாதிபதி சட்டத்தரணி நீ, உன்னால் என்ன செய்ய முடியும்? உன்னை போல் கோழைகள் இருக்கும் வரை மக்கள் அநியாயமாக கஷ்டப்பட போகின்றார்கள். மக்கள் எதிர்ப்பு தெரிவியுங்கள். அது உங்களுடைய தனிநபருடைய தீர்மானம், அது உங்கள் விருப்பம். இதை கூறுவதற்கு சுமந்திரன் என்னும் சுத்துமாத்தியார், இவருக்கு கூறுக்க எந்த அதிகாரமும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. உங்களுக்கு தேவையான போது இந்த நாட்டிற்கும் சிங்கள தலைவர்களை கல்வி குடிப்பீர்கள் அல்லது நக்கி பிளப்பீர்கள். ரெண்டு பக்கம் நீங்கள், அதுதான் உங்களுடைய தொழில். அன்று நீங்கள் 2015ஆம் ஆண்டு சுதந்திரம் உங்களுக்கு இருந்ததா? கிடையாது. அப்படின்னா இப்போது மட்டுமே நீங்கள் சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படுகிறீர்கள். தரங்கட்ட வேலையை செய்யாதே நீ சுமந்திரன். நீர் இருப்பதை விட சாகலாம். உன்னை போன்றவர்களால் தான் வடகிழக்கு மக்களுக்கு பெரும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த நிலை இல்லாதொழிய வேண்டுமா இருந்தால் சுத்துமாத்து சுமந்திரன் ஒழிய வேண்டும், அழிய வேண்டும், நாசமாக வேண்டும். அப்போதுதான் வடகிழக்கு மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை.